தேவனுடைய நாமம் மகிமை அடையற்றும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. வாசிக்கலாம். இந்த 2026 வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் நாகும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். சரி, இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாகும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சுருக்கமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாகும் அப்படிங்கிறதான காரியம், அந்த பெயருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுதல் என்று சொல்லி அர்த்தம். அந்த பைபிளில் இருக்கிறதுனா 12 சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாகுமும் ஒரு புத்தகமாக இருக்கிறது. நாகும் என்றால் ஆறுதல் என்று சொல்லி அர்த்தம். யாருக்கு ஆறுதல் படுத்துகிறார் என்று பார்ப்பீர்களானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, யூதா ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை அவர் கொடுக்கிறார். அதே நேரத்தில் நினிவேக்கு வரக்கூடியதான நியாய தீர்ப்பை இந்த புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 3 அதிகாரங்கள் தான். ஸோ இந்த 3 அதிகாரத்திலையும் பார்ப்பீர்களானால் நினிவேக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நினிவேன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன? யோனா. கரெக்டாக சொன்னீங்க. யோனாவின் புத்தகம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ யோனா புத்தகத்துக்கும் இந்த நினிவே புத்தகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதாவது இந்த புத்தகத்துக்கு முன்பதாக சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது தான் எது? யோனா தீர்க்கதரிசன புத்தகம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். யோனாவுடையதான வார்த்தையை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். நினிவேயை தேவன் என்ன செய்தார்? அழிக்காமல் தேவன் என்ன செய்தார்? பாதுகாத்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கழித்து நாகும் மூலமாக இந்த நினிவேக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி சொல்லப்படுகிறது. ஒரு நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஜனங்களுடைய மனம் திரும்புதல் இல்லாதபடியினால் அந்த நினிவே இந்த காலகட்டத்துக்கு பிறகு நாகும் தீர்க்கதரிசனம் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்குள்ளே நினிவே முழுவதும் அழிந்து போனது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. ஸோ நினிவே எப்படி அழிந்தது அப்படின்னு பார்ப்பீர்களானால் இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நினிவே தண்ணீரினாலும் தீயினாலும் 2 விதமான காரியத்தினாலும் அழிக்கப்பட்டு போனது. அந்த நினிவே எப்படி அப்படி அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, இப்படி தான் அழியும்னு சொல்லி அவருமே தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நிறைவேறுது அப்படின்னா, இந்த நினிவேங்கிறது அசிரிய சாம்ராஜ்யம். இதுக்கப்புறம் எழும்பின சாம்ராஜ்யம் தான் என்னது? பாபிலோன் சாம்ராஜ்யம். அப்போ பாபிலோனிய ராஜாக்கள் நினிவேயை கைப்பற்றும்படியாக நினிவேக்கு வெளியே இருக்கிறதான ஒரு ஆற்றை அவங்க என்ன செய்கிறாங்க? பிடிக்கிறாங்க. அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணீரை, அந்த நினிவேயுடையதான அந்த ஆற்றின் தண்ணீரை மதகுகளை திறந்து நினிவேக்குள்ளாக என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறார்கள். நினிவேயோட கட்டடங்களுக்கு கீழாக தண்ணீர் போகும்படியாக அந்த தண்ணீர் போகிறது. ஸோ வெள்ளத்தால் நினிவே அந்த அழிக்கப்படுகிற அந்த நேரத்தில் நினிவேயின் ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். எதிரியோட கையில் மாட்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறிச்சிடக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்களே தீயை வச்சுருங்க அப்படிங்கிறார். ஸோ அந்த நாட்களில் நினிவேயின் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நினிவே மக்கள் அந்த அரண்மனை எல்லாம் தனக்குத்தானே தீ வைக்கப்பட்டு தீயினாலும் அழிந்தது, தண்ணீரினாலும் அழிந்தது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆமென். வசனம் சொல்கிறது, நாகும்ல உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து. அவன் என்று சொல்லும்போது சத்ரு என்று சொல்லுகிறோம். ஆனால் ஹிஸ்ட்ரியில் என்ன போட்டிருக்குன்னா சனகரிப் ராஜா. அதாவது யூத ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினதான யூதாவை பிடித்து கொண்டு போய் சிறையிருப்பில் வைக்க நினைத்த அந்த சனகரிப் ராஜாதான அந்த காரியத்தை தான் குறிக்கிறது. ஸோ யூதாவுக்கு விரோதமாக எழும்பின அசிரியாவை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் யூதாவுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறாரு, நான் உன் மேலே இருக்கிற அவனுடைய நுகத்தை முறிச்சு உன் கட்டுகளை அறுப்பேன்னு சொல்கிறார். அதே 1:15 வாசிங்களேன். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். யூதாவே நீ பயப்படாத, துஷ்டன் இனி உன் வழியை என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போனான். அப்போ தேவ பிள்ளைகளுக்காக, தேவ பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாக, தேவ பிள்ளைகளுக்கு அனுசரணையாக இருக்கும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தை தான், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எந்த யூதாவுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக
அசீரிய சாம்ராஜ்யம் எழும்பினதோ அந்த அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக தேவன் சொன்ன வார்த்தை தான் இது. ஆமென். அந்த நினிவேயின் கவிழ்க்கப்பட்டு போகிறதான காரியத்தை குறித்து சொல்லப்பட்ட புத்தகம் தான் இது, நாகும் தீர்க்கதரிசன புத்தகம். ஸோ இது நீங்கள் மறந்து போகக்கூடாது. யோனாவை யாருமே மறக்க மாட்டீங்க, அதே போல் இந்த நாகுமையும் நீங்கள் மறக்கக்கூடாது. இது நினிவேக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள். ஸோ இந்த நாளிலும் கூட இது கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் இது எழுதப்பட்டது இந்த புத்தகம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நுகம் என்று சொன்னால் சுமை என்று சொல்லி அர்த்தம். நுகம்னா என்ன? சுமை. நுகம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, ஆனால் நம்ம செஞ்சுத்தான் ஆகணும். நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையோ, ஆனால் அந்த காரியத்தின் வழியாக போய்த்தான் ஆகணும்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தப்படுகிற சூழ்நிலை தான் என்னது? நுகம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த நுகத்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் அணைக்காடு திருச்சபைக்கு சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தை. அந்த நுகத்தை நான் என்ன பண்ணுவேன்? முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ நுகத்தை முறிக்க ஆண்டவராலே ஆகும். ஸோ நுகம் எப்படி முறிந்து போகும்? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நுகத்தை முறிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி முறிப்பாரா? அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். சிலருடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் இருக்கும். அது தவறான வார்த்தை. மூல பாஷையில் ஹீப்ருவில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இப்போ புதுசாக பிரிண்ட் பண்ணுற பைபிள் எல்லாமே அபிஷேகத்தினால் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இந்த நாளிலும் கூட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள், இன்னைக்கு எத்தனையோ நுகத்தை ஜனங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளியில் இருக்கிற ஜனங்கள் பாவங்கிற நுகத்தில் இருக்கிறாங்க, சாபங்கிற நுகத்தில் இருக்கிறாங்க, வியாதிங்கிற நுகத்தில் இருக்கிறாங்க. சபைக்குள்ளே இருக்கிற சில ஜனங்களும் கூட இன்னும் விடுதலை பெறாமல் அதே நுகத்தடியை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நுகங்க? பாவங்கிற நுகம் அவங்க மேலே ஏற்றப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு வெளியில் வர முடியலை, சாபத்திலேருந்து வெளியில் வர முடியலை. இன்னும் வியாதிங்கிறதான ஒரு நுகம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. கடன் பிரச்சனை அப்படிங்கிற நுகம் அழுத்தி கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் முதல் அடைஞ்ச பாடு இல்லைன்னு சொல்லி ஜனங்கள் கஷ்டப்படுகிறதான சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்? கேள்விப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒவ்வொரு நுகத்தையும் சத்ருவினால் கொண்டு வரப்படுகிற நுகங்களும் உண்டு, மனுஷர்கள் மூலமாய் கொண்டு வரப்படுகிற நுகங்களும் உண்டு. அது எப்படிப்பட்ட நுகங்களாக இருந்தாலும் சரி, அது சத்ரு கொண்டு வந்தாலும் சரி, அது சனகரிப் கொண்டு வந்தாலும் சரி, அது மனுஷன் மூலமாக வந்தாலும் சரி, அந்த நுகங்களை முறியடிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலையோ நம்மேல இருக்கிற கட்டுகளை, அந்த நுகங்களை நாம் செபிக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த அபிஷேகத்தினால தான் உன்னுடைய நுகங்கள் என்ன செய்யும்? முறியடிக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினால, யார் மேலே கர்த்தருடைய ஆவியான இறங்கும் போது எப்படி அபிஷேகத்தினால் நுகம் முறியும் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், வாசிங்கள் நியாயாதிபதிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கன்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. போதுமா? கட்டுகள் அறுந்து போயிற்று. யாரை குறிச்சுமா சொல்லப்பட்டிருக்கு? சிம்சோனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. சிம்சோனை குறித்து பார்ப்பீர்களானால், அதே நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, அவன் சோராவுக்கும் எஸ்தவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். சிம்சோன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது. சிம்சோனை கர்த்தர் ஒரு நியாயாதிபதியாக வைத்திருந்தார். அவனை ஒரு இரட்சகனாக, இஸ்ரவேலை மீட்கிறதான ஒரு இரட்சகனாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார்.
அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை ஆண்டவர் முன்குறித்து தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டது. அந்த சிம்சோன் தான் அவன் வளர்ந்து வரும் பொழுது பெலிஸ்தியருக்கும் அவனுக்கும் இடையே சில பொல்லாப்பான காரியங்கள் காணப்பட்டது. அவன் ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த பெண்ணை அவன் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். அந்த பெண் யாருன்னா பெலிஸ்தீர் தேசத்தை சேர்ந்தவள். அவன் விருப்பத்திற்கு இணங்கி அவனுடைய பெற்றோர்கள் அந்த பெண்ணை மணமுடிக்க பெலிஸ்தீரத்தில் போய் மணம் முடிக்கிறார்கள். ஸோ திருமண காரியத்துக்கு முன்னாடி நிறைய விருந்துகள் எல்லாம் நடைபெறும் பொழுது அவன் ஒரு விடுகதை சொல்லுகிறான். இந்த விடுகதைக்கு யார் ஆன்சர் சொல்கிறீங்களோ அப்படின்னு அவங்களுக்கு நான் சில பரிசுகளை கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது அந்த விடுகதைக்குரிய ஆன்சர் தெரியாததுனால அவனுடைய மனைவி என்ன செய்கிறார்கள், அவர்கள் போய் அந்த அந்த பெலிஸ்தீரத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறார்கள், கேட்கிறார்கள், அவளை தொந்தரவு செய்கிறார்கள். அவன் மனைவி என்ன செய்கிறாள், சிம்சோனை போய் என்ன பண்றா கேட்கிறா, நீங்க எப்படியாவது இந்த ஆன்சர் எனக்கு மட்டுமாவது சொல்லுங்கன்னு கேட்கிறா. ஆன்சர் சொல்றாரு, சிம்சோன் மனைவிட்ட சொல்றாரு. அதை போய் என்ன பண்றா, அந்த மாப்பிள்ளையுடைய மணவாளுடைய தோழர்களுக்கு அவள் அறிவிக்கிறாள். அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, விடுகதைக்கு ஆன்சர் சொல்றாங்க. உடனே சிம்சோன் கண்டுபிடிச்சிட்டான், நீ என் மனைவி மூலமா தான் என்ன பண்ணிட்ட, இதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்ட்டு சொன்ன வாக்கை நிறைவேற்றுறதுக்காக என்ன பண்றான், அந்த மணவாளுடைய தோழர்களுக்கு சில மாற்று வஸ்திரங்களை எப்படியோ கொண்டு வந்து என்ன பண்றான், கொடுத்துட்றான். ஆனால் அவனுக்கு வந்த கோபத்துக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடுறான், போயிடுறான். தனக்கு பிடிச்ச பொண்ணு தான், ஆனாலும் அந்த பொண்ணையும் விட்டுட்டு ஊரை விட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். போய் ரொம்ப நாளாக வராததுனால என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணோட அப்பா வேற ஒரு பையனுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த பையன் பொண்ணை திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறான், சிம்சோன் வரான். வந்து பார்க்குறான், மனைவி என்ன பண்ணிட்டான், இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்டான். அவனால் தாங்கி கொள்ள முடியல. உடனே பிடிக்கிறான், பெலிஸ்தருடைய வெள்ளாண்மைகளை 300 நரிகளை பிடிச்சி 2 நரியாக பிடிச்சி வாழை 2ஐயும் சேர்த்து கட்டி ஒரு தீப்பந்தத்தை வச்சு வெள்ளாண்மையில் என்ன பண்ணுறான், நாசம் பண்ணிட்டான். ஒரு இரவுக்குள்ளே எல்லாம் பெலிஸ்தருடைய வெள்ளாண்மை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. மறுநாள் எந்திரிச்சு இப்போ கேட்குறாங்க, யார் இந்த காரியத்தை செஞ்சா அப்படின்னோடனே, இவருடைய மருமகன் தான், இன்னாருடைய மூத்த மருமகன் தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய வீட்டார் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. தீக்கிரைக்காய் என்ன பண்ணுறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. இதை அறிந்த சிம்சோன் திரும்பவுமாக என்ன செய்கிறான், அவர்களுக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணுறான், எழும்ப ஆரம்பிக்கிறான். அப்போ சிம்சோன் என்ன பண்ணுறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது யூதா புத்திரருடைய எல்லைகளுக்குள்ளாக சிம்சோன் அடைக்கலம் வந்து விடுகிறான். அப்போ பெலிஸ்தர் எல்லாரும் யூதா கிட்ட வராங்க, இங்கே தான் சிம்சோன் இருக்கிறான், நம்மள நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பெலிஸ்தர் சொல்கிறாங்க, சிம்சோனை மாத்திரம் என் கையில் ஒப்பு கொடுத்துரு, நான் ஒன்றையோ யூதா கோத்திரத்தையும் அழிக்கவில்லை, சிம்சோன் தான் எனக்கு வேணும்னு. இவங்க எல்லாரும் சிம்சோன்கிட்ட போய் கேட்குறாங்க. அவன் பலம் நிறைந்தவன். ஸோ அவன்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ சிம்சோன் சொல்கிறாரு, நீங்கள் அவன் கையில் என்னை ஒப்பு கொடுங்க, ஆனால் உங்களால் எனக்கு எந்த தீங்கு வரக்கூடாதுன்னு, நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம், கையில் ஒப்பு கொடுத்துறோம். சிம்சோனுக்கு ஆண்டவர் தான் அற்புதமான ஒரு விடுதலை கொடுத்துருவார். சிம்சோனுக்கு தெரியும், இந்த நாளில் அவன் மேல் ஒரு பலமான ஒரு ஆவி இறங்கினதினால் ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஒப்பு கொடுக்கப்பட்ட அவனை எப்படி கட்டுறாங்களா, புது கயிறுகளினால். அந்த வசனத்தில் பாருங்களா, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கொண்டு போனார்கள். பெலிஸ்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் 2 புது கயிறுனால கட்டுறாங்க. ஒரு கயிறு இல்லை, 2 கயிறுனால பலமாக சிம்சோனை கட்டுறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் நெருப்புப்பட்ட நூல் போல கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. ஆமேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் நம்முடையதான வாழ்க்கையில் சத்துருவானவன் நம்முடையதான கிரியைகளை கட்டி போடுக்கணுங்கிற எண்ணத்தில் அவன் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் வசனம் சொல்லுகிறபடியாக கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் எவன் மேல் இறங்குகிறதோ அவன் மேல் கட்டுகள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆமென். இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதான். ஒரு மனுஷன் கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட தேவ மனுஷனாக தேவ மனுஷியாக நாம் இருப்போமானால், கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேல் இருக்குமானால் எப்படிப்பட்ட கட்டுகளும் நம்மேல் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஆமேன். எப்படிப்பட்டதான மனிதனுடைய சூழ்ச்சிகளோ சாத்தானுடைய தந்திரங்களோ சாத்தானுடைய கிரியைகளோ எதுவுமே நமக்கு பலிக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே கட்டுகள் இருக்க முடியாது. அவங்க மற்றவங்களுடைய கட்டுகளை அறுப்பாங்களே தவிர தன்னுடைய கட்டுகளை நினைச்சு என்ன பண்ண மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு கட்டுகள் இருக்க வாய்ப்புகள் இல்லை. கட்டினாலும் தேவன் என்ன செய்வார், விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அந்த 2 புது கயிர்களும் நெருப்புப்பட்ட நூல் போல அதெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஆமேன். அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தான், பக்கத்தில் ஒரு கழுதையோட தாடை எலும்பு இருந்துச்சு. அந்த ஒரு தாடை எலும்பை எடுத்து பெலிஸ்தர 1000 பேரை கொன்று போட்டானாங்க. ஒரு தாடை எலும்பு எத்தனை பேர் கொண்டு போடுறான், 1000 பேரை கொன்று போட்டான். அப்போ சிம்சோனை பிடிக்க எவ்வளோ பேர் போயிருப்பாங்க பாருங்க.
1000க்கும் அதிகமான பேர் சிம்சோனை பிடிக்க போனார்கள். ஆனால் ஒருவரும் அவன் மேல் கை போடாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஆமென். விசுவாசித்து அந்த வாக்குத்தத்தங்களை ரிசீவ் பண்ணிக்கோங்க. செய்தியின் மூலமாக வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தீர்க்கதரிசன ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட்ஸ் என்ன செய்யணும்? ரிசீவ் பண்ணிக்கணும். ஆமென் என்று சொல்லும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சத்துரு என்னை கட்டி வச்சுட்டான், சத்துரு என் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செஞ்சுட்டான், அவங்க எனக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கு விரோதமாக எந்த சத்ருவும் என்ன பண்ண முடியாது? மாந்திரிகம் மனிதர்கள் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மாந்திரிகமோ செய்வினைகளோ எந்த கட்டுகளுமோ நிலை நிற்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். ஆனால் நம்ம அப்புறம் ஏன் அது மாதிரி கிரியையெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நம்ம அதை அறிக்கை பண்ணுறதுனால, அதை விசுவாசிக்கிறதுனால நடந்துருமோ, செஞ்சுட்டாங்களோ, பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறதுனால தான் அதோட கிரியைகள் என்ன செய்யுது? அதோட வேவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யுது? தெரிய ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் பிலீவ் பண்ணக்கூடாது, அதை விசுவாசிக்க கூடாது. அது என் வாழ்க்கையில் பழிக்காது, அது என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் எனக்கு என்ன செஞ்சா என்ன, யார் எனக்கு விரோதமாக எத்தனை கட்டுகளை போட்டா என்ன, யார் மாந்திரிகம் பண்ணா என்ன. வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இந்த வசனத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? மற்ற காரியத்தை என்ன பண்ண மாட்டீங்க? விசுவாசிக்க மாட்டீங்க. பிலீவ் பண்ணக்கூடாது. எனக்கு அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, அதனால தான் இப்படி நடக்குது, அதனால தான் இப்படி போகுது, நீங்கள் அப்படி சொல்கிறதுனால தான் அப்படி நடக்குது, நீங்கள் அப்படி நினைக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. ஸோ இந்த நாளிலும் கூட உங்கள் எண்ணங்களை இன்னைக்கு மாற்றி அமைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, நெகட்டிவாக யோசிக்காதீங்க. என் வாழ்க்கையில் இந்த கட்டுகளை கர்த்தர் எடுத்து போட்டுட்டார், கர்த்தர் விடுதலையாக்கிட்டார். அந்த காரியம் எதுவும் எனக்கு பழிக்காது. என்னைக்கோ யாரோ செஞ்சுருப்பாங்க, அதை இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை, நீங்கள் பேசி பேசி அதுக்கு என்ன பண்ணுறீங்க? உயிர் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த காரியத்தை சொல்லி 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 அது மறித்து மடிஞ்சு போய் கிடக்கிற சூனியத்தை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராகிய கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேல் இருக்கிறதோ, எவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரோ அவன் மேலே எப்படிப்பட்ட கயிறுகள்னால கட்டப்பட்டாலும், அது பழைய கயிறோ புது கயிறோ புதிய பிரச்சனையோ பழைய சத்துருடைய கிரிகளோ எதுவாக இருந்தாலும், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா உங்கள் மேலே ஒன்றும் பழிக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். எல்லாத்தையும் மேற்கொள்கிற அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. மாந்திரிகத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. மனிதர்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. சத்துருக்களை எதிர்த்து நிற்கிற அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். எந்த விதத்திலும் நுகங்கள் எனக்குள் இருக்க முடியாது. ஆமென். ஏற்கனவே கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் போது அந்த விடுதலையில் என்ன பண்ண முடியும்? நிலைச்சிருக்க முடியும். ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஏற்கனவே விடுதலை பெற்று தானே சர்ச்சுக்குள்ளே வந்தோம், ஏற்கனவே விடுதலை பெற்று தானே இன்றைக்கி தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கோம். திரும்ப ஏன் கட்டு, திரும்ப ஏன் பிரச்சனை? ஸோ இந்த நாளிலும் கூட ஒரு மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி இருக்குமானால் அவன் நிச்சயமாகவே அவன் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் இருக்கிற நுகங்கள் ஒன்றுமில்லாமல் முறிந்து போகும். ஆமேன். வசனத்தின்படியாக அவன் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறியடிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளையா இருக்கும்போது உங்கள் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறியடிப்பாருங்க. தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் தன் சகோதரர்களோடு இருந்தான், ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனால் தன்னுடைய தாய் தகப்பனாலையும் சகோதரராலும் அற்பமாய் நடத்தப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆமேன். சாமுவேல் தீர்க்கதரிசி வரார், ஒவ்வொரு பிள்ளையா ஈசாய் காமிக்கிறார். ஆண்டவர் எதையுமே யாரையுமே தெரிந்து கொள்ளலை. அப்போ சாமுவேல் கேட்குறார், இவ்வளோதான் உன் பிள்ளையா? அப்போ தான் ஈசாய்க்கு ஞாபகம் வருது, எல்லாவற்றுக்கும் இளையவன் எங்கே இருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி எல்லாரும் அவனை மறந்து போனாங்க. சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், செத்தவனை போல நான் எல்லாராலும் என்ன பண்ண? மறக்கப்பட்டு போன ஆண்டவரை.
உடைந்த பாத்திரத்தை போலான. என்னை நினைக்க கூட யாரும் இல்லை. என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். நான் பிறக்கும் போதே உம்முடைய சாயல்ல ஆண்டவரே நான் திருப்தியாகிறேன் ஆண்டவரே. நிறைய காரியத்தை அவர் சொல்லியிருப்பார். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட தாவீதின் மேலதான் கர்த்தருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்ற ஆரம்பிச்சார். வசனம் சொல்லுகிறது, தாவீது வரும்பொழுதே இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சகோதரர் நடுவில் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். எந்த சகோதரர்கள் அவனை புறம்பே தள்ளினார்களோ, எந்த சகோதரர்கள் அவன் தன்னுடைய கூட்டத்தில் அவனை சேர்த்துக்கொள்ள மறுத்தார்களோ, அந்த சகோதரர்கள் நடுவில் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கியிருந்தார். ஆமே. அந்த தாவீது தான் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்தார். அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு கீழே வர ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவனை மேற்கொண்டாங்க. தாவீதை புறந்தள்ளினாங்க. தாவீதை எல்லாத்துலேயும் அவாய்ட் பண்ணாங்க. ஆனால் என்னைக்கு தாவீது அபிஷேகம் பெற்றுக்கொண்டானோ அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பித்தார். மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவனுக்குள்ளாக அவனுடைய நிழலுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வர ஆரம்பித்தார். யார் அவனுக்கு விரோதமாய் பேசினார்களோ, யார் அவனை புறந்தள்ளினார்களோ, எந்த தகப்பன் தாயால் மறக்கப்பட்டு போனாரோ எல்லாருமே அவனுக்கு கீழாக வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் தாவீதை ஏற்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் அப்படிதான் உயர்த்த போகிறார். இந்த 2026 வருஷத்துல யார் யாரால புறம்பே தள்ளப்பட்டீங்களோ, யார் யாரால மறக்கப்பட்டீங்களோ அவர்கள் உங்களுடைய கண்ட்ரோல் கீழாக, உங்களுக்கு கீழாக வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். யோசேப்பின் ஆசீர்வாதமும் அதுதான். அவன் சொப்பனத்தை கண்டதுனால அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். ஒரு சொப்பனத்தை சொல்லும்போது தகப்பனே கடிந்து கொண்டார். நானும் உன்னுடைய தாய்மார்களும் உன்னை வணங்குவோம் நீ நினைச்சியா, என்ன இப்படி சொல்ற அப்படின்னு தேசித்த தகப்பனே கடிந்து கொண்டார் தான். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது யாக்கோபும் அவனுடையதான எல்லா குமாரர்களும் அவனுடைய மனைவிமார்கள் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் அடைக்கலம் போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமேன். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யார் யார் உங்களை புறம்பே தள்ளினார்களோ, யார் யார் உங்களை அற்பமா எண்ணினார்களோ அவர்கள் எல்லாரும் விரைவில் உங்க பட்சத்தில் வரும்படியாக கர்த்தர் இந்த 2026 வருஷத்தை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையாய் இருப்பது உண்மையானால் உங்களை தேடி ஜாதிகள் வருவார்கள், உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள், உங்களை தேடி உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களும் வந்து உங்கள் முன்னாடி நிற்கத்தக்கதான கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஒரு நாள் ஈசாக்க வேண்டாம் போன்னு துரத்தி விட்டாங்க. பெலிஸ்தியர் தேசத்தில் ஈசாக்கு விருத்தி அடைந்தான். விதைச்சா 100 மடங்கு பலன். பஞ்ச காலம். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ராஜாவுக்கு ஆச்சரியம். அப்ப என்ன பண்றாங்க, இவன் மேல பொறாமப்பட்டு ஈசாக்க வெளியில அனுப்பிட்டாங்க. எங்க தேசத்தை விட்டு என்ன பண்ணாங்க, துரத்தி விட்டாங்க. அவன் போய் ஈசைக்கு சித்துனாங்கிறதான துறவுகளை தோன்றினாலும் அதெல்லாம் மண்ணுனால நிரப்புனாங்க. இது எங்களுக்கு சொந்தம்னு வாக்குவாதம் பண்ணி பிடித்து கொண்டார்கள். ஒரு நாள் அவன் பெயர்சபாவுக்கு போகும் பொழுது அங்கே அவனை தேடி அவனை துரத்தி விட்டதான அந்த பெலிஸ்தியனும் அவனுடைய சேனாதிபதியும் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். அந்த பெலிஸ்தியர் அவன் என்ன செய்கிறான், ஈசாக்கை தேடி போகிறான். அப்போ ஈசாக்கு சொல்கிறான், நீங்கள் தானே என்ன ஒரு நாள் துரத்தி விட்டீங்க, இன்னைக்கு என்னையே தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு அவன் சொல்கிறான். கர்த்தர் அந்த அளவுக்கு ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆமென். அதுதாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். அழைக்கப்பட்டவங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். நீங்கள் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையானால் உங்களுக்கு முன்னாடி ஒருவனும் நிற்க முடியாது. ஆமென். எந்த மனுஷனும் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். என்னுடைய முதலாவது காரியம் என்ன சொன்னேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் இருக்கிற நுகத்தை கர்த்தர் முறியடிப்பார். ஆமென். இரண்டாவது ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நடக்கும் போதே நுகங்கள் உடையும். அது என்னங்க, நம்ம நடக்கும்போது நுகம் உடையுமா? உடையுங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14 முதல். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுருவின் நிழல் பட்டு
ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? சுகமானார்கள். பேதுரு நடந்து போறாரு. பேதுரு இன்னைக்கு இந்த தெரு வழியே தான் போறாருன்னு கேள்விப்பட்ட ஜனங்க உடனே என்ன பண்றாங்க? வியாதிப்பட்டவர்களை கட்டில், அதாவது திமிர்வாதக்காரெல்லாம் அங்கே தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? கட்டில் தான் போட்டிருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? பேதுரு நடந்து போற வழியில அவங்கள எல்லாரையும் படுக்க வைக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. அவன் நடந்து போகும்போது எப்படியாவது ஜனங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அதே போல ஜனங்கள் சுகமாக்கப்பட்டார்கள். ஆமேன். அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு பேதுரு. ஆரம்பத்தில் பேதுருவோட காரியங்கள் 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்தது உண்மைதான். ஆண்டவரோட ஊழியத்தில் இருந்தார், நெருக்கமாக இருந்தார். ஆண்டவர் அந்த மறுரூப மலைக்கா இருக்கட்டும், கெஸ்தமனை தோட்டமாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு எல்லாம் பேதுருவை என்ன பண்ணார்? கூட்டி கொண்டு போனார். பேதுரு சீசரில் பார்த்து கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அப்போ பேதுரு சொல்கிறார், நீர் என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் தான் மெஸ்ஸியா, நீர் தான் கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? பேதுருவை மெச்சிக்கொள்ளுகிறார். மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, ஆவியானவர் பிதாவாகிய தேவனை உனக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லுகிறார். இப்படியெல்லாம் வாழ்ந்த பேதுரு தான் இயேசுவை கைது பண்ண பிறகு இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆமென். இயேசுவை மறுதலித்த பேதுரு தான். ஆனால் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் வரும் பொழுது இயேசுடைய பாதத்தில் அந்த 120 பேரும் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் காத்திருந்த பொழுது தேவ ஆவியானவர் அந்த இருந்த 120 பேர் மேலும் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது இறங்க ஆரம்பித்தார். பற்பல பாஷைகளை பேசி தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். இந்த சத்தத்தை கேட்டு எருசலேமில் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறதுக்காக உலகத்தின் பல இடங்களிலிருந்து சுமார் 17 தேசத்திலிருந்து யூதர்கள் வந்து எருசலேமில் இருக்கிறார்கள். சத்தத்தை கேட்டு அந்த மேல் வீட்டரை சுற்றிலும் அவர்கள் நெருங்கி நிற்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மத்தியிலே பேதுரு எழுந்து நின்று அங்கு நின்றவர்களுக்கு அவன் பிரசங்கம் செய்கிறான். இயேசுவை குறித்து சொல்லுகிறான். இயேசு யாருங்கிறதை சொல்லுகிறான். நீங்கள் கொலை செய்ததான அந்த இயேசுதான் விடுதலை கொடுக்கிறதான தேவன், பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி அவரை குறித்து அவர் என்ன செய்கிறான்? பறைசாற்றுகிறான். அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏற்றதான காரியத்தை பேதுரு சொல்லி கொடுக்கிறான். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பேதுரு அடுத்த 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அலங்கார வாசலிலே பிறந்த நாட்கள் முதல் சப்பானியா இருந்த அந்த மனுஷனை பார்த்து சுகமாக்குகிற ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். ஆமென். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை. அவன் பிச்சை எடுக்கிறதான மனுஷன் பேதுருட்ட ஏதாவது கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமா, இல்லை வேறு எதுவும் கிடைக்குமா தான் அவன் காத்திருந்தான். ஆனால் பேதுரு சொல்ல, என்கிட்ட இருக்கிறத உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதாமே அவனை பலப்படுத்தி அந்த கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நடந்து கர்த்தரை துதிக்க கிருபை செய்தார். ஆமென். அந்த பேதுருடைய நிழல் பட்டு அநேக ஜனங்கள் சுகமாக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். பேதுரு யாருங்க? ஒரு நாள் மறுதலிச்சவர் தான். ஒரு நாள் கர்த்தரை விட்டு தூரம் போனவர் தான். கர்த்தரை எனக்கு தெரியாத அறிக்கை பண்ணவர் தான். நம்ம கூட அப்படி சொல்லலை, நம்ம கூட அப்படி சொல்ல மாட்டோம் இந்த சூழ்நிலையில். ஆனால் பேதுரு அப்படிப்பட்ட மனுஷனையே திரும்பவும் தேவன் அவருக்குள்ளே அன்பின் ஆவியை கொடுத்து திரும்பவும் தேவன் அவரை உயிர்ப்பித்து ஆண்டவர் அவர் மூலமாக இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடுமானால் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை என்பது உண்மையானால் நீங்கள் நடந்து போகும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக பிணியாளிகளை ஆண்டவர் சுகமாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி நீங்கள் நடந்து போகும் பொழுது, நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் பொழுது, நீங்கள் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும் பொழுது ஜனங்கள் தொடப்படுவார்கள். ஆமென். அருமையான ஒரு ஊழியக்காரர் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது அவரோட தான் அந்த ட்ராவல் பண்ண எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்களாம்? அழ ஆரம்பிச்சாங்களாம். அவர் பார்த்தாலே ஜனங்கள் இருதயத்தில் அந்த பாவ உணர்வு அடைஞ்சு என்ன பண்ணுவாங்களாம்? அழ ஆரம்பிப்பாங்களாம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அந்த ஊழியக்காருக்குள்ளே கர்த்தர் வைத்திருந்தார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னா அந்த அபிஷேகத்தை விற்று போட்டுறக்கூடாது, அபிஷேகத்துக்கு விலை பேசிடக்கூடாது, அபிஷேகத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவனுடையதான கிரியைகள் நம் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே பிசாசுகள் ஆட ஆரம்பிக்கும். உங்கள் கூட பிரயாணம் பண்ணுகிறதா ஜனங்கள் பாவ உணர்வு அடைவார்கள். உங்கள் கூட இருக்கிற ஜனங்கள்
சுகமாக்கப்படுவார்கள். உங்கள் கை தெரியாமல் அவங்க மேலே பட்டா கூட ஒரு சுகமளிக்கிற அபிஷேகம் வெளிப்படும். ஆமென். கர்த்தர் யாரை கொண்டு செய்வாருங்க? விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் பிணியாளிகளை சுகமாக்குகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். இன்னும் லெட்டர் எழுதிட்டே இருக்கக்கூடாது. அந்த காரியத்துக்கு இந்த காரியத்துக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய குடும்பம் செழிப்படைய ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எதுக்கு ஒரு மீடியேட்டர்? எதுக்கு நடுவில் ஒரு ஆளை தேடுறீங்க? இயேசுவும் நீங்களும் நீங்கள் முழங்கால் படியிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் ஓடி போகணும். ஏன்னா அந்த அபிஷேகத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையை இன்னைக்கு உணராததுனால தான் ஜனங்க எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. தீர்க்க தரிசனத்துக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க, சுகமாக்குறதுக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் கூட இருப்பாரானால், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் கூட இருக்குமானால், உங்கள் வியாதிக்காக, உங்கள் பிரச்சனைக்காக, உங்கள் போராட்டத்துக்காக, உங்கள் நொகம் நீக்கிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு விடுதலையாக்குவார். ஆமேன். உங்கள் மூலமாய் மற்றவர்களையும் சுகமாக்குவார். ஆமேன். இந்த நாளிலும் கூட பேதுருவின் நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். இன்னும் நிறைய சொல்லலாம், டைம் இல்லை. இயேசுவின் ஆடையை தொட்டு யாருங்க சுகமானா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. எத்தனை வருஷம்? 12 வருஷம். எவ்வளவோ செலவு பண்ணியும் சற்றேனும் வைத்தியர்களால் குணமாக்கப்படாத அவள் ஒரு நாள் நினைக்கிறா, ஏசு இப்படி தானே போவார், அவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுக்குறாரு. ஸோ ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்கன்னு முன்னாடி கேட்க வெக்கம், தயக்கம். இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் வெளியில் வரக்கூடாது, அவள் தீட்டுப்பட்டவள், அவள் ஒதுங்கி தான் இருக்கணும். நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் அவள் அதனால் என்ன பண்ணுறா, வஸ்திரத்தின் ஓரத்தையாவது அந்த அதாவது யூதர்கள் அணிஞ்சிருக்கிற வஸ்திரத்தில் தொங்கல்கள் இருக்குமா அந்த அங்கியில், அது என்ன பண்ணுறா, போய் அவள் என்ன பண்ணுறா, தொடுறா. ஆனால் இயேசுக்கு தெரியுது தன்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு சுகமானால் என்று சொல்லி இயேசுக்கு தெரியும். ஆனால் அந்த சாட்சியை மற்றவர்கள் கேட்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவளை அறிக்கை பண்ண வைக்கிறார். ஆடையில் அற்புதம் நடக்குங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு அபிஷேகம் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ட்ரெஸ் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிறதான அபிஷேகம் மற்றவங்களை என்ன செய்யுமா, தொட வல்லமை உள்ளது. இதை அறிஞ்ச சில ஊழியக்காரன் தான் என்ன பண்ணுறாங்க, கர்ச்சிப்பெல்லாம் ஜோம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் அபிஷேகத்தை விலைக்கு விற்க சொல்லலை. ஆமேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் தெரியாமல் நம்மளை தொட்டா கூட மற்றவர்கள் சுகமாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளோ பெரிய மிராக்கிள்ஸை கர்த்தர் மூலமாக செய்ய விரும்புகிறார். ஆனால் நம்ம நினைக்கிறது தெரியுமா, நமக்கு சின்ன மூளையை வச்சு இது கிடைச்சா போதும், இது நடந்தால் போதுன்னு உங்கள் சின்ன மூளையை வச்சு சின்ன விசுவாசத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்துறதுனால தான் சின்ன சின்னதாக நடக்குது. நீங்கள் பெரிய ஆண்டவரை ஒன்று வச்சுருக்கீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பெரிய அபிஷேகம். ஸோ நீங்கள் விசுவாசத்தில் இன்னும் பலப்படும் போது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். அடுத்து 3வது ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ எழுந்து சீதோனுக்கடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். போதுமா? இந்த இடத்துல சொல்லப்பட்டதான வார்த்தை, சாரிபாத் அப்படிங்கிறதான ஊருக்கு ஆண்டவர் எலியாவை போக சொல்கிறார். தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம். அந்த கேரித் ஆற்றண்டையில் காகங்களை கொண்டு ஆண்டவர் அந்த எலியாவை போஷித்தார். இப்போ அந்த தண்ணியும் வற்றி போக ஆரம்பிக்கவும், நீ சாரிபாத்துங்கிற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு என்ன பண்ண கட்டளைட்டேன்னு சொல்கிறாரு. சாரிபாத்தோட என்ட்ரன்ஸுக்கு தான் அவர் போயிருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விதவை என்ன செய்கிறாள், விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தண்ணிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் என்ன பண்ண, ஒரு அடையை எனக்கு சின்னதாக செஞ்சு கொண்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறா, இருக்கிறதே கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் என்ன தான், அதில் ஒரு அடை தான் வரும், அதை என் பிள்ளைக்கும் நானும் கொடுத்துட்டு சாக போகிறோம். அப்படின்னா அடுத்து சாப்பிட வழி இல்லை, அடுத்து ஒருவேளை சாப்பாடு கூட எங்ககிட்ட கிடையாது.
அதனால் சாக போகிறோம், ஆனால் நீங்கள் அதை போய் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறா. அப்போ சொல்கிறாரு, நீ என்ன செய், முதல்ல கொண்டு வந்து எனக்கு கொண்டு சின்ன அடையை கொண்டு வந்து கொடுத்துப்பாரு. நான் உனக்கு சொல்கிறேன், இந்த பஞ்சக்காலம் முடிகிற வரைக்கும் உன்னுடையதான பானையில் மா குறையிறது இல்லை, உன் கலசத்தில் எண்ணெய் குறையுது இல்லை அப்படின்னு அவன் என்ன பண்ணுறார் சொல்கிறார். அதே போல் அவன் என்ன பண்ணுறா, செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறா. அதுக்கு தொடர்ந்து அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்கம்மா அதில். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகளின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதில் என்ன வார்த்தை ரொம்ப முக்கியம்னா, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பேசும்போது நுகம் உடையும். முதல்ல சொன்ன அபிஷேகம் நம்ம தலையின் மேலே இறங்கும்போது நுகம் உடைகிறது. அபிஷேகம் நிரப்பப்பட்டவர்கள் நடந்து போகும்போது நுகம் உடைகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பேசும்போதே நுகம் உடையும். எலியா சொன்னார், நீ எனக்கு கொண்டு வா, அது மாத்திரம் இல்லை, இந்த பஞ்சகாலம் வரைக்கும் உனக்கு மா குறையிறது இல்லை, எண்ணெய் குறையது இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள், பஞ்சம் முடிகிற வரைக்கும் சாப்பிட்டார்கள். வசனம் சொல்கிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே மாவும் குறைந்து போகலை, எண்ணெயும் குறைந்து போகலை. ஆமேன். அந்த அம்மா மேலே இருந்த நுகம் முறியடிக்கப்பட்டுச்சு. பஞ்சங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு, வறுமைங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு, வெறுமைங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு, குறைவுங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு, இல்லைங்கிற ஒரு நுகம் இருந்துச்சு. அத்தனை காரியத்தையும் எலியாவின் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் முறியடித்தார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகள், வறுமைகள், எல்லா தரித்திரங்கள், இல்லை என்று வருகிற சூழ்நிலைகள், பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள், அப்படிங்கிற எல்லா நுகத்தையும் ஆண்டவர் முறியடிக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நுகம் முறியணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். என்ன பேசணும்? நாங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கிறோமே, நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறோமே, அந்த பேச்சு இல்லைங்க, விசுவாசத்தில் பேசுங்க. மார்க்கு சுவிசேஷம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்கம்மா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சா. அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். எப்படி விசுவாசிக்கணும்? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். நம்மளும் சொல்லுவோம், இந்த பிரச்சனையே போ, இந்த வியாதியே போ, ஆனால் அடுத்த நிமிஷம் எங்கே போகுது, எங்கே இருக்க தானே செய்யுது, அது ஒரு பக்கம் வலிச்சுக்கிட்டு தானே இருக்குது, அது ஒரு பக்கம் எனக்கு ஒரு வேதனை கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால தான் இன்றைக்கி காரியம் மாறாமல் இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ விசுவாசிக்கணும், பேசணும். பிரச்சனையை பேசக்கூடாது, சாத்தானை பற்றி பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வியாதியை பற்றி பேசுகிறோம், பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். பிரச்சனையை பேசாதீங்க, விசுவாசத்தில் பிரச்சனையை பார்த்து பேசுங்க, வியாதியை பார்த்து பேசுங்க, பலவீனத்தை பார்த்து பேசுங்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருடைய போராட்டத்தை பார்த்து பேசுங்க, உங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியை பார்த்து பேசுங்க. ஸோ நீங்கள் அவைகளை பார்த்து பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு அந்த நுகத்தை ஆண்டவர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. தேவன் கிரியை செய்ய அவர் உண்மையிலவராக இருக்கிறார். எலியா சொன்ன வார்த்தையின்படியே நடந்தது. ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில் அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தையுமே ஆண்டவர் கீழே விடலையாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் சாமுவேல் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டே இருந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே செஞ்சுட்டே இருந்தார். ஆண்டவர் பார்த்தாரு, இப்போ சாமுவேலை சொல்கிற வார்த்தையை கர்த்தர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். சாமுவேல் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அப்படியே கர்த்தருக்கு செய்வாராம். ஒரு வார்த்தை கூட தவறி போகலை. இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படி இருக்கணும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணி அவர் செய்ய விரும்புகிறார். ஆமேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கணும். ஆண்டவர் உங்களை நம்பணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவன் சொல்லும்போது வானம் அடைக்கப்பட்டது, அவன் திரும்ப சொல்லும்போது வானம்
திறக்கப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இருக்குதா? இருக்கணும். கர்த்தருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். தேவனுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை நம்ப ஆரம்பிப்பார். எந்த மனுஷனை கர்த்தர் நம்புகிறாரோ, எந்த மனுஷன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதோ, அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க சொல்ற வார்த்தையை மனுஷன் கேட்கிறானா கேட்கலையோ, கர்த்தர் கேட்பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கனம் பண்ண விரும்புகிறார். ஆமென். நீ சுகமாவாயாக அப்படின்னு சொன்னா சுகம் கிடைக்கணும். நீ அற்புதம் நடக்கணும்னா அற்புதம் நடக்கணும். ஸோ வாயில கர்த்தருடைய அபிஷேகத்தின் வார்த்தைகள் வரணும். அப்போ அந்த வார்த்தையை எப்படி வச்சுக்கணும்? ஸோ நம்ம வாயில் என்ன வரக்கூடாது? கெட்ட வார்த்தை வரக்கூடாது. கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. உங்க மூலமா கிரியை நடக்காது. அடுத்து விசுவாச குறைவான வார்த்தைகள் வரக்கூடாது. நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, 1 மணி நேரம் போய் உள்ளே போய் ஜெபிச்சுட்டு வந்துடுவாங்க. வெளியில் வந்தோடனே எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? மறந்துடுவாங்க. ஸோ விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் எதையாகிலும் தேவனிடத்தில் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஏன்னா விசுவாசம் கம்மியாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கிரியேட் செய்ய மாட்டார். ஸோ உங்கள் விசுவாசத்தை கூட்டுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் வாயிலிருந்து வர்ற எந்த வார்த்தையும் ஆண்டவர் கீழே விட மாட்டார். ஆமென். ஆண்டவர் கடலை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லும்போது காற்றையும் கடலுக்கும் கட்டளை கொடுக்கும்போது அது அப்படியே ஸ்டாப் ஆனுச்சு. ஆனால் அதே இடத்துல தானே சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? கடலை பார்த்து பேசுனாங்களா? புயலை பார்த்து பேசுனாங்களா? ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இதான் விசுவாச குறைவான வார்த்தை. பிரச்சனை வந்தோன்னே, ஐயோ ஆண்டவரே, நீர் என்னை கவனிக்கவில்லையா, என்னை மறந்துட்டீங்களா? அப்படி சொல்லாதீங்க. தேவசந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனையை காட்டிலும் என் இயேசு பெரியவர். ஆமென். என் இயேசு பெரியவர். எனக்காக நின்று கிரியை செய்வார். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க அமைதியா இருந்தாலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களா? உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா? எதிர்த்து நின்று சண்டை போடணும்னு நினைக்காதீங்க. நான் போய் பேசினாதான் அவங்க நடங்குவாங்க, 4 கேள்வி கேட்டுட்டு வரேன்னு எந்திரிக்காதீங்க. நீங்கள் அப்படி போனீங்கன்னா நீ போன்ட்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் சிங்காசனத்தில் உட்காந்துருவார். ஆனால் ஆண்டவரே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். ஆமென். ஒருவேளை அந்த செய்தி உங்கள் காதுக்கே வராமல் இருக்கலாம், அவங்க பேசுனது உங்கள் செவிக்கே வராமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருங்க. சாட்சி இருக்குதா? இருக்குது. மோசேக்கு விரோதமாக பேசுனாங்க. யாரு? மிரியாமும் ஆரோனும். பேசும்போது யார் இல்லை? மோசே இல்லை. மோசேக்கு அது தெரியவும் தெரியாது. ஆனால் அவர்கள் பேசுவதை கர்த்தர் கேட்டார். கேட்ட ஆண்டவர் என்ன விட்டாரா? மிரியாமுக்கு என்ன பண்ணார்? குஷ்டரோகத்தை அனுமதித்து அவள் மூலமாக அவளை கூடாரத்துக்கு பாளையத்துக்கு வெளியில வச்சு அவளால் அந்த பிரயாணமே என்ன செஞ்சுதான் தடைப்பட்டு போச்சு. மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறான், பாவம் ஆண்டவரை விட்டுருங்க ஆண்டவரே. நம்மள ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். பாவம் ஆண்டவரே, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க வைப்பார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இல்லை 7 நாள் பனிஷ்மெண்ட் இருக்கட்டும். ஒரு தகப்பன் காரி துப்புனா எப்படி இருக்குமோ அதுபோல் அவன் மேலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் சரியாயிடுவா அப்படின்னார். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தா, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால தான் கர்த்தர் அவனுக்காக பேச ஆரம்பித்தார். மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தா, மார்த்தாள் பற்பல வேலையில செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றா, ஆண்டவரை உமக்கு கவலை இல்லையா? இவன் என் கூட வீட்டு வேலை செய்யாமல் நான் உங்களுக்காக தான் பிரியாணி எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு ஹெல்ப் பண்ணாமல் உங்ககிட்டயே வந்து உட்காந்துருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவர், மரியாளே இந்த இப்போ போய் மார்த்தாளோட போய் வேலை செய் அப்படியே சொன்னார். இல்லை, மார்த்தாளே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிட்டா. நீயும் அவளை போல பாதத்தில் உட்காரு, அதெல்லாம் 2வது. நீ முதல்ல என் சமூகத்தில் உட்காந்து என்னுடைய வார்த்தையை கேட்க பழகிக்கும்னு சொன்னார். மார்த்தாள் குறை சொல்லும் போது மரியாள் சண்டை போட்டாளா? திரும்பி கூட பார்க்கல. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை மட்டும்தான் கேட்டா. நீங்கள் தேவனுடைய பாதத்தில் அமரும்போது, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவாருங்க. உங்களுக்காக அவர் சப்போர்ட் பண்ணுவார். உங்களுக்காக யார் கூட வழக்காடணுமோ, யார் கூட யுத்தம் செய்யணுமோ அவர் பார்த்துக்குவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பேசணும், ஆண்டுடைய பாதத்தில் அமரணும்.
விசுவாசத்தோடு பேசணும். ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பேசும்போது நுகங்கள் முறியடிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமீன். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த அபிஷேகம் நமக்கு? ஏசாயா 61:1-3 வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். போதுமா? அவர் என்னை அனுப்பினார். ஏன் நமக்கு அபிஷேகம்? நம்மளை ஹீரோவா காட்டுறதுக்கு அபிஷேகம் இல்லை, நம்மளை வெளிப்படுத்துறதுக்கு வரங்கள் இல்லை. வரங்களும் அபிஷேகங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்க மேல கொடுத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்க மேல கொடுத்திருக்கிற வரங்கள், உங்களை நம்பி கொடுத்திருக்கிறதான எல்லாவற்றிற்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அநேகருக்கு ஆறுதல் படுத்தணும். காயப்பட்டவர்களை காயம் கட்டணும். காயம் கட்டணுமா இல்லை காயப்படுத்தணுமா? அபிஷேகம் எதுக்குங்க? நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேகம் காயப்படுத்துவதற்கல்ல, காயம் கட்டுவதற்கு தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்க அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க தேவன் இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட ஏன் இந்த அபிஷேகம்? தேவன் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இந்த நாளிலும் இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.